பாண்டி ஸ்டோர் அப்கமிங் எபிசோடில் இங்கே பழனியுடைய நிச்சயதார்த்தம் நின்று போச்சு. பழனிக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு நம்ம நினச்சது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. நம்மளுடைய பிள்ளையில பழனிக்கு மட்டும் இன்னும் கல்யாணமே ஆகலையே. அதுவும் இந்த முத்துவன் சத்தியவன் சேர்ந்து பழனியோட கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அவங்களோட தம்பி தானே பழனி. ஏன் இப்படி பழனி மேலே இவ்வளோ ஒரு கடுப்பில் இருக்கானுங்க இவனுங்க? இவங்களும் என் வீட்டில் தான் பிறந்தானுங்களா அப்படின்னு அப்போ தான் இங்கே புலம்பிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த முத்துவன் சத்தியவலும் பார்த்துட்றாங்க. சத்தியவில் போயிட்டு அப்பா தான் கேட்குறாங்க, என்னத்தா காலையிலேயே புலம்பிட்டு உட்காந்துருக்க, என்னாச்சு உனக்கு? என்னடா பண்ணுறது, என் புள்ளியோடைய நிச்சயத்தை நின்று போச்சு, அதை நினச்சி நான் புலம்பிகிட்டு இருக்கேன். இந்த உசுறு இன்னும் ஏன் வச்சுட்டு இருக்கோம், நாம ஏன் இன்னும் சாகாமல் இருக்கோம் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கேன். ஐயோயோ அண்ணன், இந்த ஆத்தாவுக்கு காலையிலேயே யாரையாவது குறை பேசணும், நான் வந்து கேட்டேன் பார்த்தியா, கேட்ட உடனே என்கிட்ட மல்லு மல்லு எழுது, நீ வாங்க நம்ம போவோம். டேய் சத்தியவேலு, இங்கே பாரு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்காதீங்க. அவனும் உங்கள் கூட பிறந்த தம்பி தானடா, உங்கள் தாய்ப்பால் குடிச்சானே அவனும் வளர்ந்தான். அப்படி இருக்கும்போது அவனுடைய நிச்சயத்தை கெடுக்கிறதுக்கு உங்களுக்குலாம் எப்படா மனசு வருது? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ரொம்ப ஆடிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்ல இங்கே முத்துவேல் சொல்கிறாரு, இங்கே பார்த்தா நாங்கள் ஒன்றும் அவனை நிச்சயத்தை வேணும்னு கெடுக்கலை. அவனை இங்கே வர சொல்லு, அவன் நம்ம வீட்டுக்குள்ள தானே, அவன் ஏன் தம்பி தானே, நீயே சொல்கிறியாத்தா? அப்பயாத்தா அவன் அங்கே இருக்கான், அவனை இந்த வீட்டுக்கு வர சொல்லு, இங்கே இருக்க சொல்லு. நானே இந்த ஊரே பார்த்து மெச்சுற மாதிரி நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து நல்ல பெரிய மண்டபமாக புக் பண்ணி 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு அவன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். ஏன்னா அவன் ஏன் தம்பி. ஆனால் அதை விட்டுட்டு அவன் போய் அந்த பாண்டி வீட்டில் உட்காந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சானா அவனுக்கு எதுவுமே நடக்காதாத்தா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துல உள்ளே போயிறாரு. சத்தியவேலு ஒன்று, பாத்தியாத்தா அண்ணன் சொன்னதான் நடக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே சத்தியவேலு உள்ளே போயிறாரு. உடனே இங்கே அப்பத்தா, முத்துவேலு ஒரு நிமிஷம் இல்லை, இங்கே பாடுறா, நீ என்னவான்னு சொல்லு, என் பையன் கல்யாணத்தை பார்க்காம நான் அந்த கட்டை எனக்கு வேகாது, புரியுதா? என் பையன் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு இங்கே அப்பத்தை சொல்கிறாங்க. அதுக்கு முத்துவேல் சொல்கிறாரு, இங்கே பார்த்தா நீ புலம்புனாலும் சரி, சாபம் விட்டாலும் சரி, இல்லை சபதமே எடுத்தாலும் சரி, பழனி இங்கே இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், இல்லைனா கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பார்த்துக்கோ அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்லிட்டு உள்ளே போயிறாரு. அப்பத்தா யோசிக்கிறாங்க, இவனுங்க வீம்பு பிடிச்சி போயிருக்கானுங்க, வீம்புக்குன்னு என்ன வேலை பண்ணுவானுங்க. நாம் பழனிக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அவனை சொல்கிற மாதிரி பழனியை இங்கே கொண்டு வந்தால் ஆகணும். என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அப்பத்தா யோசிச்சுட்டு, சரி வேறு வழி இல்லை, பாண்டியன்ட்டே பேசுவோம் அப்படின்னு இங்கே பாண்டியன் கடைக்கு போயிட்டு வரும்போது அப்பத்தா வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாண்டியனை பார்த்ததும் அப்பத்தா, பாண்டி ஒரு நிமிஷம் பேசணுப்பா அப்படின்னு சொல்லவும், என்ன என்ன பேச போகிறீங்க என்கிட்ட வந்து அப்படின்னு பாண்டிய வண்டி நிப்பாடி கேட்குறாரு. உடனே அப்பதான் சொல்கிறாங்க, இங்கே வரப்பா பாண்டியா, நான் ஒன்று கேட்குறேன், உங்ககிட்ட வரைக்கும் நான் எதுவும் கேட்டதில்லை, எனக்காக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணு, என்னன்னு சொல்லுங்கள், அதில் அப்புறம் பார்ப்போம். இல்லைப்பா, நீ பழனிக்காக கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண எல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் பெற்று வச்சுருக்க 2 பேரும் அதை கெடுத்துட்டானுங்க. இப்போ என் புள்ள ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பான், எனக்கு தெரியும், எனக்காக ஒன்று பண்ணு. அவனுங்க சொல்லிட்டானுங்க, பழனி இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அவனுக்கு கல்யாணம் நடக்குமா, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் உனக்கும் ஆசை இருக்கும், ஏன்னா நீ அவனை ஒரு புள்ளமாக தான் வளர்த்த, நான் இல்லைன்னா சொல்லலை. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பழனியை என் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுப்பா, உன் கால் வேணா விழுறேன் அப்படின்னு அப்போ காலை பிடிக்க போவ. பாண்டி ஒன்று, என்ன பண்ணுறீங்க நீங்கள், பெரிய மனுஷன் நீங்கள் பண்ணுற விஷயமா அதெல்லாம், இப்போ என்ன பழனி உங்கள் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே, அவனையும் என் புள்ளமாக தான் வளர்த்தேன், என் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். அவனுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி நானும் ஊராக அலைஞ்சு ஒரு பொண்ணையும் பார்த்தேன், ஆனால் உங்கள் பிள்ளைங்க தான் அதை விடலை. எது எப்படியோ அவன் என் பிள்ளை தான், எங்கே இருந்தாலும் அவன் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும், நான் அமுச்சு விட்றேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் இங்கே கதிர், செந்தில், சரவணை, பழனின்னு எல்லாரும் இருக்காங்க. இங்கே பாண்டியன் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி வந்ததும் கோமதி வந்து, வாங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு எல்லோரும் சாப்பிடும்போது இங்கே பாண்டியன் சொல்கிறாரு, என்ன பழனி, என்னடா காலையில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்க, மாமா இல்லை மாமா, நீங்கள் தானே கதிர் கூட வெளியே போக சொன்னீங்க, அதான் அப்படியே சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம்மா அப்போ போயிட்டு அப்படின்னு சொல்லவும், சரி சரி நல்லா சாப்பிட்டுக்கோ. சரி மாமா, ஏன் மாமா காலையில் வெளியே போகணுமா? அதெல்லாம் ஒன்று வேணாம், சாப்பிட்டுட்டு உன் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, சரி மாமா உங்கள் ஆத்தா வீட்டுக்கே போயிடு நீ பழனி. ஆமாம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன ஜோக் பண்ணுறீங்களா? டேய் நான் தான் சொல்கிறேன்ல, நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போன்னு சொன்னேன், என்னம்மாம்மா இப்படி பேசுகிறீங்க?
எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் போனது கூட பெருசாக வலிக்கலை. நீங்கள் பேசுறது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது மாமா. விளையாட்டு கூட அப்போல்லாம் சொல்லாதீங்க மாமா. டேய், சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னா சும்மா சும்மா அதையும் சொல்லிட்டு இருக்க. நான் சொல்கிறது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு உன் பேக் எடுத்துகிட்டு கிளம்பி உன் வீட்டுக்கு போயிட்டே இருக்க. இதுதான் உனக்கு கடைசி நாள் இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சாப்பிட்டாட்டில் கையை கழுவிட்டு எழுந்திரிச்சு போகிறாரு. அதை பார்த்தது இங்கே கோமதி ஓடி போய், ஏங்க என்ன பேசுறீங்க நீங்கள்? அமைதிக்கு இந்த வீட்டு விட்டு போனோம். இங்கே போகிற கோமதி, இந்த ஏன் எதுக்குன்னு கேட்குறது எனக்கு பிடிக்காது. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. அவன் சாப்பிட்டு முடிச்சோன்னே அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து அவனை முதல்ல இந்த வீட்டை விட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற. விடியும் போது அவன் இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் உள்ளே போயிறாரு. கோமதி ஒன்றே பயங்கரமாக அழுகுறாங்க. பழனி அப்படியே சாப்பாடு அப்படியே வச்சுட்டு கையை கழுவுறாரு. இங்கே செந்தில், கதிர், சரவணன், மாமா அப்பா ஏதோ கோவத்தில் சொல்கிற போல மாமா, இதுக்கு நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, வேணாம் மாப்பிள்ள, உங்கள் அப்பா எதையும் கோவத்திலலாம் பேச மாட்டார். ஒன்றுக்கு 1000 வாட்டி யோசிச்சு தான் பேசுவார். அவருக்கே நாங்கள் இருக்கிறது பிடிக்கல போல், அதான் அவரே நாங்கள் போக சொல்லிட்டார்ல. பரவாயில்ல மாப்பிள்ள, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் கோமதி ஓடி வந்து, டேய் தம்பி, மாமா அப்படி சொல்ல மாட்டாரா? மாமா அப்படி சொல்கிறாருன்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரணம் இருக்கும்டா. தெரியுதுக்கா, இருந்தாலும் மாமா என்னை விட்டு கொடுத்துட்டார்ல, நான் இருக்கக்கூடாதுக்கா, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்க்கா அப்படின்னு இங்கே பழனி அழுதுகிட்டே தன்னுடைய பேக் எடுத்துகிட்டு வராரு. கோமதி பழனியை கட்டுப்பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. பழனியும் சரிக்கா நான் கிளம்புறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்க. அங்கே பழனி வீட்டுக்குள்ள பார்த்ததும் முத்துவேல் சத்தியலும், என்னடா யாரும் வராத ஒரு ஆள் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, சத்தியல் ஒன்று, அதுவான வேற ஒன்றும் இல்லை, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், பண்ண முடியல, அதான் அவனுக்கே தெரிஞ்சு போச்சு, இந்த வீணா போன பாண்டியன் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான், நாம் அண்ணனுங்க வீட்டுக்கு போனால் நம்ம அண்ணனுங்காச்சும் கல்யாணம் பண்ணி வைப்பானுங்க அப்படின்னு ஏக்கத்தோட ஆசையோட இங்கே வந்திருக்கான் போல. சரி இனிமேல் இந்த வீட்டை விட்டுட்டு அந்த வீட்டு பக்கம் போகாமல் இருந்தால் அவன் ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா அப்புறம் கடைசி வரைக்கும் இது கனவாகவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சத்தியலும் கிளம்புறாங்க. உடனே இங்கே ஆத்தா வந்து பார்த்துட்டு பழனி பிடிச்சிட்டு கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க. பள்ளி ஒன்று, என்னத்தா இதெல்லாம், இவனுங்க எப்படி பேசுறானுங்க, மாமா என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காத்தா அப்படின்னு சொல்ல, ஐயோ பழனி நீ தப்பாக அடிச்சுக்கிறதுப்பா பாண்டியனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தா நைட்டு நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் பழனிக்கு புரியுது, அப்போது ஆத்தா சொன்னதால்தான் மாமா நம்மளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரா அப்படின்னு அப்போ தான் பழனி புரிஞ்சுக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா கதிர், செந்தில், சரவணன், மீனா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி தான் அங்கே அமுச்சிருக்காங்க. அப்போது மாமாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அப்போ அப்பா இந்த வீட்டில் வச்சு பாடல மாமாவை, மாமா இல்லாமல் வீட்டை விரிச்சோடி போன மாதிரி இருக்குது. ஆமாங்க, சித்தப்பா ஒரு குழந்த மாதிரி துருன்னு பேசிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு வீட்டை சுற்றி வருவார், அவர் இல்லாமல் வீடு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, ஏங்க நம்ம பார்த்தோம்ல அந்த பொண்ணு நல்ல பொண்ணுங்க, நல்ல பொண்ணு தான், யாரும் இல்லைன்னு சொன்னான், ஆனால் மாமாங்காரங்க போய் பேசின பிரச்சனையில் தானே இவ்வளோ பிரச்சனை காரணமே. ஏங்க அந்த பொண்ணுக்கு பழனி சித்தப்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போல. எப்படி மீனா சொல்கிற? அந்த பொண்ணு பார்த்தது அதோட லுக்லேயே தெரிஞ்சுதுங்க, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணு தாங்க புரியும் அப்படின்னு மீனா சொல்லவும், உடனே கதிர் கேட்குறாரு, அண்ணி அப்போனா அந்த பொண்ணை மாமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? செந்தில் ஒன்று, டேய் லூசாட நீன்னு, கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க, எப்படா பண்ணி வைக்க முடியும்? அட என்னென்ன கல்யாணத்தை நிப்பாட்டினா என்ன, ஏன் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்ல, மீனா ஒன்று, கதிர் சூப்பர் கதிர், அதுமாதிரி பண்ணி வச்சிடலாமா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க அப்போ சித்தப்பா எல்லாம் இதே வீட்டில் இருப்பாங்கல்ல, நமக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே செந்தில் ஒன்று, என்னப்பா நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆகிடும். அட என்னென்ன நீ அப்பா நினச்சி பயப்படுற, மாமாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது, அதை சந்தோஷப்பண்ணேன், இப்போது அவனுக்கு வீட்டுக்கு போனால் பண்ணி வச்சுருவானுங்களா? கடைசி வரைக்கும் அவனுக்கு போய் சொன்னாங்களே அந்த வீட்டில் பழனி மாமாவை எப்படி, அந்த மாதிரி அவங்க தான் வச்சுப்பானுங்க, நாம் அப்படி வச்சுக்க மாட்டோம், நம்ம பண்ணி வச்சிடலாண்ணே அப்படின்னு இங்கே கதிர் சொல்ல, உடனே மீனா பிளான் பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வர சொல்லி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வருது. இங்கே கதிர், செந்தில், சரவணன் எல்லாம் சேர்ந்து பழனியை கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடறாங்க. அங்கே போனதும் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க. அந்த பொண்ணும் ஓகே சொல்லிடுது, பழனியும் வழி இல்லாமல் ஓகே பண்ணுறாரு. உடனே வச்சு கோயில்லையே 2 பேர் கல்யாணத்தை முடிக்கிறாங்க. முடித்து நேராக வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. வீட்டுக்கு வரத பார்த்தா இங்கே முத்துவேல் சத்தியவேலும் செம்ம அதிர்ச்சிட்டாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, ஆத்தா என்ன காரியம் பண்ணியிருக்கான் பற்றி, அவன் யார்கிட்டையுமே சொல்லாமல் திருட்டு கல்யாணம் பண்ணியிருக்கான், இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சத்தியவேல் சொல்ல, இங்கே உடனே கதிர் சொல்கிறாரு, எங்கள் மாமாவுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கோம், இது யார் ஏற்றுக்கணும், 2 பேருமே மேஜர் தான், 2 பேருக்கும் மனசு பிடிச்சிருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதை தடுக்கிறதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே சத்தியவேல் சொல்கிறாரு, அப்படியா எவனுக்கு உரிமை இல்லையா,
டேய், நீ எப்போ எங்கள்கிட்ட சொல்லாமல் கல்யாணம் பண்ணியோ அப்பயே எங்கள் உறவு அறந்து போச்சு. இனிமே இந்த சொத்துலேருந்து ஒரு சல்லி பைசா உனக்கு கிடையாதுடா அப்படின்னு சொல்ல பழனி ஒன்று, அட போங்கடா வீணா போவாங்களா, எப்போ பார்த்தாலும் சொத்து சொத்துன்னு நீங்களே சொத்தை கட்டிட்டு அழுவுங்கடா. என்கிட்ட திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது, எங்கள் மாமா இருக்காரு. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. எங்கள் அக்கா என்னை புள்ள மாதிரி பார்த்துக்குது, எங்கள் அக்கா பிள்ளைங்க என்ன அப்பா மாதிரி பார்த்துக்கிறானுங்க. ஒன்றுக்கு 4 பேர் இருக்காங்கடா. மூடிட்டு நீங்கள் போய் வேலையை பாருங்க, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்ல கோமதி வந்துடுறாங்க. கோமதி வந்து பார்த்துட்டு, டேய் பழனி என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, அக்கா எல்லாம் நல்லதாக்கா நடந்திருக்கு, விடுக்கா ஆரத்தி எடுத்து உள்ள அடிச்சு பார்க்கா, இங்கே கொல்லிக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, இங்கே கோமதி வந்து உடனே ஆரத்தி எடுத்து பழனியை வீட்டுக்குள்ள அடிச்சு போகிறத பார்த்த முத்துவல் சத்தியலுக்கும் இங்கே ஆத்திரம் தாங்காம, ஏன்னா இவன் நம்ம பேச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழப்பத்தோட அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறானுங்க.